தோழர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அம்மா பரங்கிக்காவில் பக்கோடா செய்ய போகிறாங்க. எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்கிறத சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, சூடாக பரங்கிக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கோடா பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு சாயந்தர டைமில் லைட்டாக ஒரு மழையோட ஒரு கப் டீயோட இந்த பக்கோடா சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போது அது எதுவுமே இல்லை, பக்கோடா மட்டும் தான் இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பரங்கிக்காயில் ஆல்ரெடி கொஞ்சம் இனிப்பு வேறு இருக்கிறதுனால இந்த காரத்துக்கும் நல்லா இருக்கு. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கு. இது மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் கண்டிப்பாக இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கு. நம்ம சாப்பாட்டுக்கு பரங்கிக்காய் கூட்டு, பரங்கிக்காய் பொரியல் இது மாதிரி செய்யறதுக்கு பதிலாக இது மாதிரி பக்கோடா செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். சாப்பாட்டுக்கு கடிச்சிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் மாட்டுக்கு. நல்லா இருக்கு. அடிக்கடி சாப்பிடலாம் போல. நம்ம ஸ்டைல். சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் பரங்கிக்காய் பக்கோடா டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. மற்றும் ஒரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.